என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். This is Ashikan. This is Yogita. Welcome to ODY Reaction. ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு டீசர் தான் பார்க்க போறோம். இது வந்து வெறித்தனமான எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அது நேத்தே வந்துருச்சு, அதுவும் நைட்டு 11:08 ரிலீஸ் பண்ணது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னது, விடாமுயற்சியோட டீசர் வந்தாச்சு. இப்போ அப்கமிங்ல வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறது வந்து நம்ம தலை தான். ஏன்னா அந்த ரேசிங் வீடியோஸ் எல்லாம் திருக்கி விட்டு அதையும் தாண்டி அந்த கார் கலர்லாம் வச்சு காம்பினேஷன் பண்ணாங்க பாத்தீங்களா, ஒன்னா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதோட டீசர் வந்திருக்குது, விடாமுயற்சி டீசர். இதுதான் தம்ப்நெயில். ஸோ நல்லா இருக்கு. காலையில இருந்து நான் பார்க்கணும்னு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த டைம்ல நம்ம பார்க்க போறோம். இது கன் நான் கையில இருக்கு, கன்னோட தான். ஸோ பார்க்கலாம். ஸோ ஏதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துலாம். 3, 2, 1 go. ஓகே, action key. Trishna. Baby நல்லா இருக்கு. Man. Nido. Wow. Bro. இல்ல ஓகே, எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையாவே இது செம்ம படம்னு. ஏன்னா இது வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஹைப்லே போய்கிட்டு இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு ஃபீலை இந்த டீசரே கொடுத்துருச்சு எனக்கு. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருக்கு அந்த டீசர். கண்டிப்பா எனக்கு ஒரு வார்த்தை கூட யாருமே பேசல. ஆமால, அந்த வேர்டிங் மட்டும் தான் வருது, உன்னை நம்புன்றது மட்டும் தான் வருது. ஒரு வாய்ஸ் கட் கூட இருக்குல்ல ப்ரோ. இப்பதான் நான் நோட் பண்ணேன். ஆனா செம்மையா இருந்துச்சுங்க. தலை ஐயோ ஏகே வேற மாதிரி இருக்கு. அப்படி இருக்காது. ஆனா அதான் நான் சொல்லிட்டேன், இது வந்து அடுத்து என்ன நடக்கும்னு போய்கிட்டே இருக்க போது ஒரு நாள் நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு இது விளங்குது பாக்குறதுக்கு. சோ என்னமோ கொண்டு போற மாதிரியோ நம்ம தலைய மெயினா இல்லாம அவர் அதை கொண்டு போறாரு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. சோ உன்னை நம்பு அப்படின்ற மாதிரி அழகா முடிச்சாங்க. எனக்கு என்னமோ ஒரு ஹாலிவுட் டீசர் பார்த்த மாதிரி தான். தமிழ்ல வந்து எமோஷன்ஸ் அப்படிலாம் இருக்கும். இதுல எதுவுமே இருக்குல்ல, எமோஷனே இல்லாத ஒரு மாதிரி கடகடன்னு போயிட்டு அனிருத்ல பிஜிஎம் போட்டாச்சு, சின்ன சீன்ஸை வச்சாச்சு, தலைவர் 4 சீன்ல காட்டினாங்க நச்சுன்னு. அந்த ஜீப்ல அந்த இறங்கி வர சீன்லாம் ஐயோ வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஓகே, நம்ம பார்க்கலாம். இதை வச்சு நம்ம என்ன எதுவுமே கணிக்க முடியாது. ஆனா இது செம்மையா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுதுங்க. நல்லா இருக்கும்னு மட்டும் அந்த ஃபீல் ஆகுது, ஃபீல் கொடுக்குது. அதே லுக்ல தான் இருக்காருங்க. எப்படி நம்ம இப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட போஸ்டர்ஸ் நிறைய அவரோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த லுக்லயே தான் இருக்காரு. படம் ஷார்ட் லுக்ல இருக்காரு. அண்ட் பார்க்கலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஜித் அந்த லுக்ல பார்த்தோன்னே அந்த டோன்ட் பிரீத்னு ஒரு படம் வச்சு பத்தி எனக்கு பார்த்துருப்போம் இல்லையா, கண்ணுல தெரியாது அந்த லுக் தான். லுக் இருக்குன்னா அப்படியே இருக்குது அந்த ஒரு ரகட் லுக்கோட. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கயோ பார்த்திருக்க லுக்ல இருக்கே அப்படின்னு. அந்த ஒரு லுக் கொடுத்துருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஓகே, நீங்க எல்லாரும் பாருங்க. நீங்க பாத்துருப்ப இந்நேரமே நாங்க இவ்வளவு நேரம் லேட் ஆகி பார்த்து இந்நேரமே கமெண்ட்ல எல்லாம் இந்நேரமே கமெண்ட்ல எல்லாம் ஏச ஆரம்பிச்சிருவீங்க. பட் பரவாயில்ல, இருந்தாலும் வந்து
செமையா இருந்துச்சு. நம்ம அடுத்தடுத்த அப்டேட்லாம் அடுத்தடுத்து பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற மறக்காம செக் பண்ணி பாருங்க. மறக்காம ஆடியோ ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல படிச்சிருங்க. அப்போ நான் ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் வந்துரும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ஷேர் பண்ணா கமெண்ட் நாங்க அதை கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துரும். பண்ணுங்க. பாய்.